அனைவருக்கும் வணக்கங்க. டெட் தேர்வு நெருக்கடி. ஆமாங்க. டெட் எனும் ஆசிரியர் தகுதி தேர்வு கொடுக்கும் நெருக்கடி தொடர்ந்து அரங்கேறிக் கொண்டே உள்ளது. ஒரு பக்கம் டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்கள் வேலை கிடைக்காமல் நெருக்கடியும் வேதனையும் பட்டு கொண்டிருக்க, பணியில் இருப்பவர்களும் டெட் தேர்வை முடிக்க வேண்டும், பணி உயர்வு பெற இந்த தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்ற கட்டாயம் உச்ச நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலே ஆசிரியர்கள் மிகுந்த நெருக்கடியில் தான் இருக்கிறார்கள், மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறார்கள் என்பது முற்றிலும் உண்மை. ஒரு சிலர் நம்பிக்கையோடு இப்பொழுது அறிவித்திருக்கும் தகுதி தேர்வுக்கும் அப்ளிகேஷனை போட்டாங்க. அது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலே கொஞ்சம் பொறுமை காப்பது மிகவும் நல்லதென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் ஒரு 5 தகுதி தேர்வில் கலந்து கொண்டுள்ளேன். அதன் அடிப்படையில் சொல்கிறேன். உண்மையில் தகுந்த தயாரிப்போடு இந்த தேர்வை அணுகினால் ஒழிய வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினம். கொஞ்சம் பொறுமை காத்து அரசு என்ன சொல்கிறது, மீண்டும் உச்சநீதிமன்றம் இதற்கு வேறு ஏதாவது தீர்வு தருகிறதா என்பதை பார்த்துவிட்டு பின் நம்முடைய முயற்சிகளை நாம் எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் 2 ஆண்டுகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் அவசரப்பட ஒன்றுமே இல்லை. அதனால் ஆசிரியர்கள் பொறுமை காப்பது என்பது மிகவும் நல்லது. இல்லையென்றால் மீண்டும் ஒரு அசிங்கம் நிச்சயமாக அரங்கேறும். ஆம், இவ்வளவு ஆசிரியர்கள் தகுதி தேர்வை எழுதினார்கள், இவ்வளவு பேர் தான் தேர்ச்சி பெற்றார்கள் என்று கொட்டை எழுத்தில் போட்டுருவாங்க. அன்னைக்கு அந்த அசிங்கத்தையும் நம்ம பார்த்தாகணும். அதைவிட இந்த அரசாங்கமும் இந்த உச்ச நீதிமன்றமும் என்ன முடிவெடுக்கிறது, இறுதி தீர்ப்பாக என்ன சொல்கிறது என்பதை பார்த்துவிட்டு நம்முடைய முயற்சிகளை தொடர்ந்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அவ்வளோ ஈஸியாக எதுவும் பண்ணிட முடியாதுங்க, இது என்னுடைய நம்பிக்கை. ஆமாம், அதனால் கொஞ்சம் பொறுமையாய் அணுகுவது மிகவும் நல்லது என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னவென்று முடிந்தால் பதிவிடுங்கள்.